காபாவுக்கு வந்து அவர் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது சகோதரர்களே, ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாம் இப்ராஹிமுக்கும் இடையிலே மக்காவில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் உலமாக்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்வார்கள். அவரை பிடித்து வெளியே கொண்டு வந்து எல்லா மக்களும் அவரிடம் பையத்து செய்வார்கள். அவர்தான் இமாம் மஹ்தி. ஆனால் அவர் சொல்லுவார், நான் மஹ்தி அல்ல, எனக்கு இந்த தலைமைத்துவம் வேண்டாம். அவருக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் அல்லாஹ் வற்புறுத்தலாக அவருக்கு விருப்பம் இல்லாமல் முழு உலக மக்களும் அவரோடு பையத் செய்வார்கள். பையத் செய்ததற்கு பின்னால் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் வரலாறு காணாத யுத்தங்கள் நடைபெறும். எந்த அளவுக்கு பயங்கரமான யுத்தம், எந்த அளவுக்கு பயங்கரமான யுத்தம் என்றால் சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யம்லிகுல் அரப, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஐரோப்பிய நாடுகளோடு சண்டை போட மாட்டார். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் முதலாவது முழு அரபு நாடுகளையும் கைப்பற்றுவார். முழு அரபு நாடுகளையும் கைப்பற்றுவார். கைப்பற்றி சகோதரர்களே, இன்று யுத்த பூமியாக இருக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்ரானு பைத்துல் மக்திஸ், அந்த பலஸ்தீன், அந்த ஜெருசலம் செழிப்பான பூமியாக மாறும். செழிப்பான பூமியாக மாறும். பலஸ்தீன் செழிப்பான பூமியாக மாறுறா என்ன அர்த்தம்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தாவூத்ல வருது, சொன்னாங்க, இப்னு ஹவாலாவே, ஒரு சஹாபி, இப்னு ஹவாலாவே, இதா ரஅய்தல் கிலாஃபத கத் நஸலத்தில் அர்தல் முகத்தஸா, பலஸ்தீன் செழிப்பாக மாறும் என்றால் பலஸ்தீன்ல தான் முஸ்லிம்களுடைய ஆட்சி மீண்டும் உருவெடுக்கும். இப்ப யுத்த பூமியாக இருக்குது பலஸ்தீன். அந்த பலஸ்தீன அல்லாஹ் முஸ்லிம்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்டாக மாற்றுவான். மீண்டும் வெகு தொலைவில் இல்லை, இந்த காலமெல்லாம் முஸ்லிம்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்டாக பலஸ்தீன் மாற ஆரம்பிக்கும்.